வணக்கம். ஸோ நல்லா போன மார்க்கெட்டை வந்து உக்ரைன் உக்ரைனால வந்து மொ மொத்த வேர்ல்டு மார்க்கெட்டுக்கும் ஒரு பெரிய ஆப்பு ஒன்று வச்சுட்டாங்க நேற்று. ஸோ தெரியும் உங்களுக்கெல்லாம், ரஷ்யா மேலே நேற்று வந்து உக்ரைன் பெரிய தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அது வந்து பியர்ல் ஹார்பருக்கு சமமாக வந்து அந்த ரஷ்யா வந்து அந்த தாக்குதல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யா மேலே இந்த தாக்குதல் ரஷ்யா திரும்ப ஒரு பெரிய அடி கொடுக்கலாம் உக்ரைனுக்கு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய பாதிப்பை வந்து எல்லா சந்தைகளுக்கும் ஏற்படுத்தலாம். அதில் இந்திய சந்தைகளுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1000 2000 பாயிண்ட் புள்ளிகள் வரைக்கும் குறையிற வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக வந்து இந்த இது தெரியுது. அதே மாதிரி இந்த தாக்குதலை வந்து எப்படி நடத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போனால், உக்ரைன் கிட்டத்தட்ட ரஷ்யாவில், அதாவது இந்த பிளானை வந்து ஆப்ரேஷன் வெப் அப்படின்ற ஒரு நேமில் வந்து அவங்க ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4-5 ட்ரக்கை வந்து ரஷ்யாவுக்குள்ளே அனுப்பிச்சிருக்காங்க. இந்த 4-5 ட்ரக்கில் இருக்கிற 4-5 ட்ரக்குக்குள்ளேயும் சும்மா ஒரு அதாவது ட்ரோன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரோன்ஸை வந்து லைனாக அடுக்கி அதை ஆப்ரேட் பண்ணால் இந்த ட்ரக்ஸில் இருந்து பறந்து போய் ரஷ்யாவில் இருக்கிற இடங்களை அடிக்கிற மாதிரி அவங்க செட் பண்ணி அந்த ட்ரக்கை வந்து ரஷ்யாவுக்குள்ளே அனுப்பிச்சிருக்காங்க. அதில் 4 ட்ரக் கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கு. ஒரு கடைசி 5ஆவது ட்ரக் ஒர்க் பண்ணல. அந்த 5ஆவது ட்ரக்கை அவங்க தானே வந்து வெடிக்க வச்சு அந்த இது பண்ணிட்டாங்க. 4 ட்ரக்கில் இருந்த ட்ரோன்ஸும் பறந்து போய் ரஷ்யாவில் இருக்கிற விமான தளங்கள் எங்கென்ன முக்கியமான இடங்கள் இருக்கோ அதெல்லாம் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ இதை அடிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பெரிய ஒரு சேட்டலைட் லிங்க் இருக்கணும். அந்த சேட்டலைட் லிங்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து ஓப்பன் சோர்ஸ் மூலம் தேடி பார்த்துருக்காங்க. ஓப்பன் சோர்ஸில் தேடி பார்த்ததில் வந்து அதாவது ஃபஸ்ட்டு ஓப்பன் சோர்ஸில் தேடி பார்க்கும்போது அதுக்கு வந்து சேட்டலைட் லிங்க் இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அந்த சேட்டலைட் லிங்க் வந்து ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது ஸ்டார் லிங்க் தான். அந்த ஸ்டார் லிங்கோட சேட்டலைட் லிங்க் ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடி பார்க்கும்போது ஸ்டார் லிங்க் அதில் செயல்படலை. அப்புறம் வேறு எந்த நிறுவனம் வந்து இந்த ஓப்பன் சோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட நம்ம உக்ரைனுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தேடி பார்க்கும்போது, நேட்டோ நாடுகளுக்கு சமீபத்தில் இணைஞ்ச ஃபின்லாண்டு, அந்த ஃபின்லாண்டோட இருக்கிற ஐசின்னு சொல்லி ஒரு கம்பெனி வந்து ஒன்று வந்து சேட்டலைட் இது செயல்படுத்துகிறாங்க. அந்த நிறுவனம் வந்து உக்ரைனுக்கு வந்து உதவி இருக்காங்க. அந்த நிறுவனம் தான் வந்து ஐசின்னு சொல்லி ஒரு நிறுவனம் ஃபின்லாண்டுக்கு வந்து ரஷ்யாவில் இருக்கிற டேட்டாவை ஃபுல்லாக எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓப்பனாக சேட்டலைட் இமேஜ் அந்த எங்கெங்கெல்லாம் அந்த பிளேன்ஸ் நிப்பாட்டிருக்காங்க, எங்கெல்லாம் நாவல் பேஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் வந்து அவங்களோட முக்கியமான ஆயுதங்கள் வச்சுருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து அந்த ஃபின்லாண்ட் நிறுவனம் ஐசி வந்து இவங்களுக்கு வந்து உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க. அதை உக்ரைன் வந்து கரெக்டாக செயல்படுத்தி நேற்று வந்து பெரிய லெவலில் இந்த தாக்குதல் நடத்தி முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த தாக்குதல் பார்த்தீங்கன்னா அவங்க உக்ரைன் என்ன சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட 117 ட்ரோன்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 117 ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட அவங்களுடைய 50க்கும் மேற்பட்ட போர் விமானங்களை வந்து அடித்து துவச்சி எடுத்திருக்காங்க நேற்று. இதை 50 போர் விமானங்கள் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ரஷ்யாவுக்கு இழப்பும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 40,000-50,000 கோடி கிட்டத்தட்ட வரலாம். ஒரு பெரிய இழப்பு இந்த ரஷ்யாவுக்கு அது. ஸோ இது வந்து நேற்று வந்து நடந்து முடிஞ்ச பிறகு திரும்ப ரஷ்யா வந்து அடிக்காமல் இருப்பாங்க. நேற்று நைட்டே திரும்ப வந்து மிசைல் தாக்குதல் பெரிய லெவலில் கியூ மேலே நடத்தியிருக்கிறதா இப்போ இது நியூஸ் வருது. ஆனால் நியூஸை வந்து இமேஜஸ்லாம் வரல நமக்கு. காலையில் ஒரு 6-7 மணிக்கு வரும்போது உங்களுக்கு அந்த இமேஜஸ்லாம் நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நான் போடுறேன். நம்ம குரூப்பில் ஆல்ரெடி வந்து ரஷ்யாவை யுக்ரைன் தாக்குதல் எப்படி தாக்குதல் நடத்துது, எங்கேருந்து ஏர்பேஸ் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஸோ இதில் பெரிய லெவலில் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. நேற்று அதுக்கு பிறகு ரஷ்யாவில் வந்து புடின் வந்து செக்யூரிட்டி கவுன்சில் ஆஃப் மீட்டிங் வந்து நேற்று கூட்டியிருக்காரு. அந்த செக்யூரிட்டி கவுன்சில் ஆஃப் மீட்டிங்கில் வந்து என்னெல்லாம் வந்து தாக்குதல் நடத்தலாம் அப்படின்றதெல்லாம் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம வந்து பார்க்க போனால் இப்போ இதில் வந்து நேட்டோ நாடுகளோட இது இருக்கிறனால இந்த ஐசி அப்படின்ற கம்பெனி வந்து ஃபின்லாண்டுக்கு உதவி இருக்கிறனால ஃபின்லாண்டையும் ரஷ்யா அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. ஏன்னா இது வந்து இந்த ஃபின்லாண்டு அடிக்கும்போது ஃபின்லாண்டு வந்து ஒரு நேட்டோ நாடு. நேட்டோ நாடு அப்படின்னா ஃபின்லாண்டை அடித்தா நேட்டோ நாடுகள்லாம் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக வந்து போருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அதனால் நேட்டோ நாடுகளுக்குள்ள ஒரு பதட்டம், பெரிய லெவலில் பதட்டமும் வந்து இப்போ நேட்டோ நாடுகளுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த நேட்டோ நாடுகள் எல்லாமே வந்து இந்த ஒரு ஃபின்லாண்ட் பண்ண வேலையால் நேட்டோ நாடுகள் எல்லாத்துக்குமே பாதிப்பு உண்டு, பெரிய லெவலில் பாதிப்பு இருக்குது. அதை வந்து ரஷ்யா வந்து ஃபின்லாண்டு அடித்தாங்க அப்படின்னா நேட்டோ நாடுகளுக்கும் இந்த சண்டை வந்து பரவிடும். ஒரு பெரிய லெவலில் அந்த சண்டை பரவும்போது உக்ரைன் மேலே இது வரைக்கும் வந்து அணு ஆயுதத்தை ஒரு 12% 13% ரஷ்யா பயன்படுத்தும் அப்படின்றது ஒரு இருந்தது. கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரே நாளில் ஒரு 10 15 12% கூடி ஒரு 20% வரைக்கும் ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே அணு ஆயுதத்தை
அணு ஆயுத தாக்குதல் நடத்தலாம் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ இது வந்து உலக நாடுகளுக்குள்ள பெரிய பயமும் இருக்குது. ஸோ இந்த பயம் வந்து எல்லா உலக சந்தைகளுக்கும் இருக்கும். இந்த சந்தை அப்படிங்கும்போது இந்த எல்லா சந்தைகளும் சரிவடைகிற வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிடுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நல்ல பங்குகள்லாம் இறங்கும் போது வாங்கலாம். அதே மாதிரி இது நம்ம அந்த தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடியே வந்து போன வருஷத்தில் ஒரு நவம்பர் மாதத்தில் 24ஆம் தேதி அப்படின்னு நினைக்கிறேன். நவம்பர் 24 அப்போ வந்து யூகேவும் அமெரிக்காவும் வந்து உக்ரைனுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ இது வரைக்கும் வெளியேருந்து தாக்கிட்டு இருக்க, இனிமேட்டு வந்து நீ வந்து உக்ரைன் வந்து ரஷ்யாக்குள்ளேயே போய் தாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த அறிவிப்பு கொடுத்த சில நாட்களில் உக்ரைன் வந்து ரஷ்யாவில் ஒரு பெரிய அளவு தாக்குதல் நடத்தினாங்க. ரஷ்யா அதுக்கு பதில் தாக்குதல் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஹூஸ்னிக் அப்படின்ற ஒரு மிசைலை ஒன்று எடுத்து திரும்ப உக்ரைன் அடித்தாங்க. அதை வந்து பெரிய அளவில் வந்து இம்பேக்ட் பண்ணுச்சு. அந்த ஒரு மிசைலை வந்து அவர் உக்ரைனில் அடிக்கும் போது பெரிய அளவில் இம்பேக்ட் பண்ணுச்சு. ஒரு மின்னல் அதாவது ஒரு ஒரே நேரத்தில் ஒரு 15-20 மின்னல் ஒரு இடத்துல விழுந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி அந்த மிசைல் தாக்குதல் இருந்ததா உலகம் ஃபுல்லாக பேசினாங்க. அந்த ஒரு மிசைல் அந்த மிசைல் தாக்குதல் நடத்திட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து புட்டின் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது மாதிரி நீங்கள் தாக்குதல் நடத்தினா இந்த மாதிரி ஒரு ஊசனைக்கு வராது, பல ஊசனைகள் உங்கள் உக்ரைனை தாக்கும். அப்படி தாக்கும்போது உக்ரைன் இருக்காது அப்படின்னு ஆல்ரெடி அவர் சொல்லியிருந்தார். ஸோ அந்த மாதிரி பெரிய லெவல் தாக்குதல் வந்து உக்ரைன் மேலே ரஷ்யா நடத்தலாம். அது எப்படி நடத்த போகிறாங்கன்னு தெரியல. ஆகும்போது உக்ரைனில் பெரிய இழப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஜெலன்ஸ்கி ஒரு பெரிய லெவலில் தப்பு பண்ணிட்டாருன்னு தோணுது. ஆரம்பத்திலேருந்தே ஜெலன்ஸ்கி வந்து தப்பு பண்ணிகிட்டு இருக்காருன்னு தான் என்னோட ஐடியா. ஸோ இதை திரும்பவும் ஒரு பெரிய அளவு தப்பு பண்ணி உலக நாடுகளுக்கு ஒரு பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்காரு. இந்த ஜெலன்ஸ்கியால் உலக நாடுகளுக்கு எவ்வளோ பதட்டம், எவ்வளோ ஒரு இது ஏன் உனக்கு ரஷ்யா விட்டு வச்சுருக்கான்னு ஆரம்பத்துலேருந்தே ஒரே ஒரு டவுட்டு. ஏன்னா இஸ்ரேலுக்கே வந்து ஒருத்தர் வந்து எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சு அக்யூரேட்டாக அடிக்கும்போது ரஷ்யாவுக்கு தெரியாமல் வாய்ப்பே கிடையாது. ஜெலன்ஸ்கி போட்டதுலேருந்து தான் இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆரம்பத்துலேருந்து இந்த ஜெலன்ஸ்கி விட்டு வச்சுருக்கு, ஏன் விட்டு வச்சுருக்காருன்றது தெரில. ஸோ இந்த தடவை அந்த ஜெலன்ஸ்கிக்கும் ஒரு உயிருக்கு பெரிய அளவு ஆபத்து இருக்கும்னு தோணுது. ஸோ உக்ரைனுக்கும் பெரிய அளவு பாதிப்பு கண்டிப்பாக இருக்குது. எதிர்பார்த்ததை விட இந்த சண்டை வந்து பெரிய லெவல் திரும்பி இருக்குது. இதில் வந்து ஃபின்லாண்ட் அடித்தாங்க அப்படின்னா இது வந்து 3ஆம் உலகப் போருக்கான ஒரு விதையாக கூட இந்த நேற்று அடி இருக்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஜியோ பாலிடிக்ஸ் பெரிய லெவலில் தாக்கம் ஏற்படுத்தியிருக்கும் சந்தைகளை. ஸோ மார்க்கெட்டில் பங்குகள் விழுந்தால்